லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறத முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 24/8/2025க்கான ரேசிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 23ஆம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 432. ஓகே, நம்ம வந்து என்ன கொடுக்கணும் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே வீக்லி செட் வச்சு நம்ம எடுப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வின்னிங்ஸ் வந்து வரும். ஓகேவா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி செட் எடுக்கிற இன்றைக்கி பூராமே பார்த்தீங்கன்னா 99% வின்னிங்ஸாக வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணி தான் கொடுத்துருந்தோம். ஓகேவா, பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு 7-2 வந்து நம்ம வந்து எடுத்துருந்தோம். ஓகே, பார்த்தீங்கன்னா 23ஆம் எடுத்திருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2ஆம் நம்பரும் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஓகேவா, 2ஆம் நம்பரும் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 432. ஓகேவா, 432 அப்படி சி போர்டில் 2ஆம் நம்பர் வந்து இன்றைக்கி வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு ஒரு நம்பர் எடுத்துருந்தோம். இதில் 9ஆம் நம்பர் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பவர் நம்பராக போயிடுச்சு. 8ஆம் நம்பருக்கும் பவர் நம்பராக போயிடுச்சு. இன்றைக்கி வந்து பவர் நம்பர் ஸ்ட்ரைட்டாக வந்துருந்தால் இன்றைக்கி ஒரு ஃபுல் நீங்கள் எடுத்துருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா சூப்பராக விளையாடுறாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு டைம் பவரில் போயிடுது. இந்த மாதிரி சில நாள்கள் வந்து டெய்லி சார்ட் மட்டும் அப்படி ஆகுது. பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து ஆல்போர்டு வந்து நம்ம சேனலில் பார்த்துருக்கீங்க. ஆல்போர்டு மெயினாக டார்கெட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து காலையிலேயே அந்த ஆல்போர்டு எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் டெய்லி செட் வச்சு நம்ம நம்பர் செட் போய்க்குவேன். இது வந்து பொறுமையாக எடுத்தால் தான் வந்து கரெக்டாக எடுக்க முடியும். இது வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா, இது பார்த்திங்கன்னா ஒரு 300 பேர் பார்க்குறீங்க. ஒரு 100 பேர்னாச்சும் கொஞ்சம் லைக் பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு போர்டாச்சும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வின்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு வரோம். முடிஞ்ச அளவுக்கு மார்க் பண்ணியே கொடுத்துட்டு வரோம். நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணினா உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நமக்கும் கொஞ்சம் ஆசையாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. அதனால தான் கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. நம்ம இன்றைக்கி கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்க முதல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கப்பல புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8129121296. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ். ஓகேவா, கேஎல் டீட்டெயில்ஸ்னு வந்து சென்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. பெண்டிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா உடனே வந்து கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஒருத்தர் தான், நம்பி வந்து நீங்கள் நம்பர் வைக்கலாம். ஓகேவா, நீங்கள் நம்பர் வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா கேஎல் பார்த்தீங்கன்னா 2:50க்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு வச்சுங்க. அதுக்கு மீடியம் நம்பர் வைக்கிற மாதிரிலும் நீங்கள் வச்சுங்க. அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே, மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங் நம்பர்ஸ் தான் இருக்குது. ஆனால் ஆல்போர்டு மேக்ஸிமம் பாஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்து வந்துருக்கோம். இன்றைக்கும் மேக்ஸிமம் மிஸ் ஆகாத மாதிரி தான் எடுத்து வந்துருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஓகேவா, ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு ஒரு 4 days ரிசல்ட் வச்சு நம்ம ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுக்கலாம். இதில் வந்து 045 இது 045 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 045 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 326. ஓகேவா, 326. இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதலுடைய நம்பர்ஸ் 8 அப்படி இல்லைன்னா 6. ஓகேவா, 8 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா அந்த 045 வச்சு அடிக்கலாம். 8 அப்படி இல்லைனா 6 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 584. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன விடுன்னு பார்க்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 584 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 326 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் 5 அப்படி இல்லைனா 4. 5 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 584 வச்சு அடிக்கல. நமக்கு 5 அப்படி இல்லைனா 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 995 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 995 எஸ்ஐன் ஆப்ஷன் 326 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் 2 அப்படி இல்லைனா 9. 2 அல்லது 9 நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 995 வச்சு அடிக்கல. நமக்கு 2 அப்படி இல்லைனா 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 960. அதை வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பாதி நம்ம 960 எஸ்ஐன் ஆப்ஷன் 326 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் 0 அப்படி இல்லைனா 6. ஓகேவா, 0 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இது நம்ம வந்து 960 வச்சு அடிக்கலாம். நமக்கு 0 அப்படி இல்லைனா 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும் தான் நான் வந்து எப்பயுமே மாறி பண்ணி கொடுப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நமக்கு வந்து செட் ஆகலை. எனக்கு வந்து ஜோடி நம்பரில் தான் கிடச்சிச்சு. அதனால் 2 நம்பருமே வந்து உங்கள் கணிப்பில் வந்து எடுத்துங்க. ஆனால் போர்டு கசிங்காகவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
வந்து 8ஆம் நம்பர் பாஸ் ஆச்சு. அடுத்து 5, அடுத்து 9. போர்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியல. ஆனால் கம்பல்சரி நாளைக்கு 0 ஆகும், வந்தே ஆகணும், கேமில் வந்தே ஆகணும் மாதிரி தான் கணிப்பில் வருது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள். நம்ம கணிப்பில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 0 வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். உங்கள் கணிப்பில் 6ஆம் நம்பர் வந்தாலும் எடுத்துங்க. ஓகேவா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல்போர்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்போர்டில் டெய்லி சாட்டில் ஒரு ஆல்போர்டு நம்ம வந்து எடுக்கிறோம். இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் நம்பர்ஸாகவே கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் செல்ட்டை எடுத்துருவோம். 4 டேஸ் செல்ட்டை வந்து இந்த சைடு நம்பர் எடுத்துருவோம். 613 976 இருக்கும். இதில் 613 வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். அடுத்த ஆல்போர்டு. ஓகேவா? அதில் வந்து 613 போட்டு வரும். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? ரூட் ஆப்ஷன் போட்டு எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 698 ரூட் ஆப்ஷன் போட்டு எடுக்கிறோம். எப்பவுமே வேறு மெத்தட் போட்டு எடுப்போம். இன்றைக்கி வந்து ரூட் ஆப்ஷன் போட்டு எடுக்கிறோம். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து செட் ஆக மாட்டேங்குது. நம்பர் வந்து பவரில் போகுது, இந்த மாதிரி மிஸ் ஆகுது. அதனால் நீங்கள் வந்து ரூட் ஆப்ஷன் போட்டு எடுத்துகிறோம். இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங் நம்பர்ஸாக தான் எடுத்து வந்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 613 வச்சுட்டு நமக்கு லாஸ்ட் நம்பர் 5 அப்படின்னா 0. ஓகேவா? 5 எழுதி 0 தான் நம்ம கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 613 வச்சடிக்கு நமக்கு 5 அப்படின்னா 0 வந்து கிடைச்சிருக்கு. இதில் 0 பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 5ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே. அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 763 057 இருக்குது. அதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் 763 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 763 ரூட் ஆப்ஷன் 698 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 5 அப்படின்னா 8. 5 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 763 வச்சடியில் 5 அப்படின்னா 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாள். ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 209 957. அதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் 209 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 209 ரூட் ஆப்ஷன் 698 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் 9 அப்படின்னா 4. 9 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா. அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அதில் 209 வச்சடியில் 9 அப்படின்னா 4 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 4 நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நேற்றுக்கே நான் வந்து 9 நம்பர் ஏ போர்டு அண்ட் சி போர்டு வரது ட்ரை பண்ணேன். ஆனால் இப்படி பவரில் போகணும்னு நினச்சி பார்க்கல. ஓகேவா? ஒரு நாள் அப்படி தான் அடிப்பீங்க. ஓகேவா? ஓகே. நம்ம வந்து அடுத்த நாள் ரிசல்ட் 261 432. அதில் 261 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்னதுன்னு பார்க்கலாம். 261 ரூட் ஆப்ஷன் 698 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 7 அப்படின்னா 1. ஓகேவா? 1ஆம் நம்பர் நாளைக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 261 செடியில் நமக்கு 7 அப்படின்னா 1ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்ஸ் தான். ஓகேவா? வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்துச்சுன்னா 1ஆம் நம்பர் மட்டும்தான் வரும். ஆனால் 0 6ல் நான் மார்க் பண்ணி கொடுக்கல. ஏன்னா நான் வந்து சும்மா வந்து மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து மார்க் பண்ணுற நம்பர் தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்க. அதனால் நான் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைச்சா மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா 1ஆம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சனால உங்களுக்கு 1ஆம் நம்பர் மார்க் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் வந்து ஆல்போர்டு மட்டும் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம கிடைச்ச நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி செட் இதில் 0 அப்படின்னா 6. ஓகேவா? 0 6லேருந்து வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும். அடுத்தபடியாக நம்ம வந்து டெய்லி சாட் வச்சுடிக்கல 7 அப்படின்னா 1. ஓகே. மெயினாக வந்து ஆல்போர்டு மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி நீங்கள் 0 6 மட்டும் வந்து டார்கெட் பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம வந்து முதல் 2 நம்பர்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணுங்கள். அடுத்தபடி டெய்லி சாட்டில் வச்சு எடுக்கலாம். நமக்கு 7 1 கிடச்சி. இதில் 1ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். உங்கள் கணிப்பில் அந்த ஒரு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அந்த 3 நம்பர் 0 6 1 வந்து டார்கெட் பண்ணி பாருங்கள். வின்னிங்ஸ் எடுக்கிறதுக்கு ஏபிபிசி எடுக்க உதவியாக இருக்கும். ஓகேவா? ஏபிபிசிஐசி வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 0 1 10 61 16 இந்த 4 நம்பர்ஸில் வின்னிங்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். இந்த 4 நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 70 07 67 76 இந்த 7ஆம் நம்பர் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா? நம்ம கணிப்பில் 1ஆம் நம்பர் வந்துச்சாங்க. அதனால் இந்த 4 நம்பர்ஸில் வின்னிங்ஸ் வரணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அதே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி அமைச்சிட்டு இன்றைக்கி வந்து போர்டு கொடுக்க முடியல. ஏன்னா மெத்தட் வந்து சரியாக வந்து அமையல. இன்றைக்கி ரூட்டு கிடைக்கல, சரியான ரூட்டு கிடைக்கல. இல்லைன்னா நம்ம வந்து டெய்லி ரூட்டு கிடைச்சா கம்பல்சரி நம்ம வந்து வின்னிங்ஸ் கொடுத்துருவோம். போர்டு வசதியாக கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து சரியான ரூட்டு கிடைக்கல. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சில நாள் அப்படி தான் இருக்கும், ஒரு நாள் சில அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வருது. நம்ம வீடியோ லைக் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அந்த மாதிரி டெய்லியும் வீடியோஸ் போடும்போது நல்லா கவனமாக பாருங்கள் எந்த பொருள் வருதுன்ட்டு. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. நீங்கள் இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். 81 29 88 12 வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கள். அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் மட்டும் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஓகே. மீண்டும் நாளைக்கான சிறப்பான கஷ்டங்களை சந்திப்போம். ஓகேவா?